ஹாய் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது பார்த்தீங்கன்னா குருமா வைக்கிறது ஒருத்தொருத்தர் ஒரு ஸ்டைலில் வைப்பாங்க. நான் எப்படி வைக்கிறேன்றது தான் காமிக்கிறேன். நான் எல்லா காயும் கட் பண்ணிக்கிட்டு நம்ம குருமா எதில் வைக்க போகிறோமோ அந்த பாத்திரத்தில் எல்லா காயும், வெங்காயம், தக்காளி, கொஞ்சம் உப்பு போட்டுட்டு மஞ்சத்தூளும் மிளகாத்தூளும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு லைட்டாக எண்ணெயை ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி வேக வச்சுருங்க. இது ஒரு மசாலாக்காக சின்ன வெங்காயம், பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய், தக்காளி எல்லாத்தையுமே மிக்சியில் கொஞ்சம் கொரன்னு அடித்து தனியாக வச்சுக்கிட்டேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா முந்திரி, சோம்பு, தேங்காய், கசகசா இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. அதையும் அரைச்சி வச்சுக்கோங்க. இது வெந்த பிறகு இன்னொரு பாத்திரத்தில் நம்ம மாற்றிக்கிட்டு ஹோல் கரம் மசாலா என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையுமே சும்மா ஒன்று ஒன்றா சேர்த்துக்கிட்டேன். ஏன்னா நம்ம கம்மியாக வைக்கிறோன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் அதுவும் போட்டுக்கணும். இல்லை ரொம்ப ஸ்பைசஸாக இருந்தால் நல்லா இருக்காது. இது எல்லாத்தையுமே போட்டுட்டு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த தேங்காவை அரைச்சி வச்சுருந்தோம்ல அதையும் ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கக்கூடாது. அதை ஊற்றினோன்னா ஒரு 2-3 மினிட்ஸ்க்குள்ளவே ஆஃப் பண்ணிவிடுங்க. அந்த ஃப்ளேவர் போயிடும், இல்லைன்னா நல்லா இருக்காது. அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்.